ஹலோ ஆல் வெல்கம் டு பூர்ணிமா டைரிஸ். ஃபைனலி என்னோட இந்தியா ஹாலிடேஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. ஸோ நம்ம வந்து பேக் டு நியூசிலாந்து போக வேண்டிய டைமு. ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டு. ஊர்லேருந்து கிளம்புறோம் அப்படின்னும் போது மல்டிபிள் திங்ஸ் வந்து நம்மளுக்கு ஓடும். அண்ட் வந்து இட்ஸ் வெரி எமோஷ்னல் டைம் தான். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா என்ஆர்ஐஸ்க்கும். ஒரு சிலர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதானே தவிர மற்றபடி கிளம்புற எல்லாருக்குமே வந்து அவ்வளோ கஷ்டத்தோடு தான் கிளம்புவாங்க. மார்னிங் இந்தியன் டைம் படி 4 o'clock வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு நாங்கள் ஒரு 2 hours கழித்து நாங்கள் ஏர்போர்ட் வந்துட்டோம் 6:30 போல். அதுக்கப்புறம் எனக்கு 8 o'clock உள்ளே போயிடணும் அட்லீஸ்ட்டு. நாங்கள் போயிருந்த அன்றைக்கி செம்ம க்ரௌடு. அண்ட் எங்களை சென்ட் ஆஃப் பண்ண இன்லாஸ் வீட்டிலேருந்தும் வந்திருந்தாங்க, என் அம்மா சைட்லேருந்தும் கசின்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அண்ட் எல்லாரையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தாச்சு. உங்களோட லக்கேஜ் ஏதாவது ரொம்ப ஓல்டு இல்லை டேமேஜ் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ஏர்போர்ட் வெளியிலேயே வந்து கிளிங் ரேப் பண்ணி தரத்துக்குனே ஒரு கவுண்டர் இருக்குங்க. அங்கேயே நீங்கள் வந்து உங்கள் லக்கேஜ்லாம் ரேப் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து செக்இன் பண்ணி வந்தாச்சு. அண்ட் வந்து லக்கேஜ்லாம் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இமிக்ரேஷனுக்காக போயிட்டுருக்கோம். இந்த விலாக் வந்து ஆக்சுவலாக வந்து November 8 அன்னைக்கு காலையில் எடுத்ததுங்க. ஸோ இப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. அண்ட் இந்தியாவோட விலாக் சீரீஸ் வந்து 1 by 1 நான் போட்டுட்டு வரேன். ஸோ அதை பிரேக் பண்ண வேணாம் அப்படின்றதால தான் இந்த விலாக் வந்து உங்களுக்கு இவ்வளோ லேட்டாக வருது. இமிக்ரேஷன் வந்து எனக்கு என்ன கொஷின் கேட்டாங்கன்னா, நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து நியூசிலாந்து அப்படின்னு சொல்லி சொன்னேன். டக்குன்னு அவரோட வந்து டோன் எல்லாமே வந்து மாறி, நியூசிலாந்து எப்படிமா இருக்கும், நல்லா இருக்குமாமா அந்த கண்ட்ரி வந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு நமக்குள்ளே ஒருத்தர் இருந்தால் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்ட் வருது. ஸோ அதை வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ளேயே வந்து A to B இருந்துச்சுங்க. ஸோ ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு காஃபி வந்து 260 rupees, எதர் காஃபி ஆர் டீ எதாக இருந்தாலும் 260 rupees. அந்த எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் மினிமம் 1/4 கிலோவே வந்து உங்களுக்கு 500 rupeesக்கு மேலே தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 2 ஸ்வீட் மட்டும் வாங்கியிருந்தேங்க. லைக் மக்கன் பேடா அதெல்லாம் இங்கே கிடைக்காது இல்லைங்களா நியூசிலாண்டில். ஸோ அது வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு மில்க் ஸ்வீட் வாங்கியிருந்தேன். அண்ட் ஃபைனலி வந்து நம்ம ஃப்ளைட்குள்ளே வந்து போர்ட் பண்ணியாச்சு. நம்மளோட லக்கேஜில் எக்ஸ்ட்ரா ஒரு 23 kg சூட்கேஸ் நான் கொண்டு வந்திருந்தேங்க. லைக் என்னோட ஆக்சுவல் டிக்கெட்டில் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு பேக் நான் கொண்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நான் வெளியிலலாம் கொரியருக்கு விசாரிக்கும் போது எனக்கு 18,000 20,000 அந்த மாதிரி சொன்னாங்க சார்ஜஸ்ஸு. ஸோ நான் ஏர்போர்ட்குள்ளே செக்இன் பண்ணும்போது கேட்கும்போது எனக்கு வந்து ஏர் நியூசிலாண்டில் நான் புக் பண்ணியிருந்ததால் $140 நினைக்கிறேங்க. ஸோ 12,000 அரௌண்ட் அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அது வந்து நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அந்த பேக்கும் வந்து நம்ம டிக்கெட்டோட அட்டாச் பண்ணி அது நம்மளுக்கோட டெஸ்டினேஷனுக்கே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. லைக் நம்மளோட எல்லா லக்கேஜோடையும் அதையும் சேர்த்து போட்டுடுறாங்க. இது வந்து வெரி வெரி பெஸ்ட், சீப் அண்ட் பெஸ்ட் ஒரு ஆப்ஷனுங்க. லைக் கொரியர் போடுறதை விட எனக்கு ஒரு 5,000 சேவ் ஆச்சு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் இன்னொன்று வந்து நியூசிலாண்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அரைவல் கார்டு வந்து ஃபில் பண்ணிடணும். முன்னெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆஃப்லைனில் தான் நம்ம ஃப்ளைட் ஏறும்போது நம்மளுக்கு வந்து அந்த அரைவல் கார்டும் ஒரு பென்னும் கொடுப்பாங்க, நம்ம டிக் பண்ணுவோம். இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு. ஸோ அந்த கார்டில் வந்து என்ன ஃபில் பண்ணுறோமோ அது வந்து எல்லாமே ஹானஸ்ட்டாக ஃபில் பண்ணணும். நம்ம லக்கேஜ் வந்து நம்ம தான் பேக் பண்ணணும். நம்ம லக்கேஜ்குள்ளே என்ன இருக்குன்ற கம்ப்ளீட் நாலேஜ் வந்து நீங்கள் நியூசிலாந்து வரீங்கன்னா உங்களுக்கு அதனோட எல்லாமே நூக் அண்ட் கார்னர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது தெரியாமல் நீங்கள் பேக் பண்ணாதீங்க. வீட்டில் வேறு யாரையோ வச்சு அப்படி பேக் பண்ணால் கூட உங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் எந்தெந்த சூட்கேஸில் இருக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அந்த அரைவல் கார்டு ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நம்ம நியூசிலாந்துக்குள்ளே வந்து பயோசெக்யூரிட்டி கிளியரன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ நான் நான் என்னோடய டிக்கெட் வந்து நேப்பியர் வரைக்கும் போட்டிருக்கேன். என் லக்கேஜ் வந்து ட்ராப் நேப்பியர் தான். ஆனால் இருந்தாலுமே நான் ஆக்லாண்ட் போயிட்டு என்னோடய லக்கேஜ் எல்லாம் நானே எடுத்து பயோசெக்யூரிட்டி கிளியரன்ஸ் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த டெஸ்டினேஷன்ஸ் நம்ம வந்து ஹசில் ஃப்ரீயாக போக முடியும். முக்கியமாக இலை, காய், பூ, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, ஃப்ரெஷ் மீட்ஸு இந்த மாதிரி எதுவுமே கொண்டு வராதீங்க. அதுக்கப்புறம் வந்து பசிக்குதுன்னு சொல்லி நான் பனானா வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி என் முன்னாடி இருந்த ஒரு பேசஞ்சர் வச்சுருந்தாங்க. அவங்களையுமே பிடிச்சி ரொம்ப கொஷின் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் தலையில் ஏதாவது பூ வச்சுட்டு வர்றது அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா ரொம்ப நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட லக்கேஜ் மேலே வந்து நம்ம பாஸ்போர்ட்டில் வந்து நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு இவங்க கொண்டு வர திங்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப டீப்பாக செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு சிலருக்கு போட்டிருக்காங்க, நானே பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷன். அவங்களோட வெப்சைட்லேயே வந்து எது கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாதுன்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இமிக்ரேஷன் வெப்சைட்டில் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம ஜேர்னியில் வந்து நம்ம 3 ஹவர்ஸ் மேலே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. சிங்கப்பூர் கிட்ட வரப்போகிறோம். ஸோ இறங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு மீல் கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ வந்து நம்மளுக்கு வந்து பேசிக்கான ரைஸு, சப்பாத்தி அந்த மாதிரி டெசர்ட்டு எல்லாமே வச்சு நம்ம ஊர் மெனு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது ஃபுட் எல்லாமே. ஸோ சாப்பிட்டுட்டு வந்து நம்ம சிங்கப்பூர் வந்து அடுத்து லேண்ட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னொரு விஷயம் வந்து நியூசிலாண்டில் லேண்ட் ஆகும்போது என்ன கேட்பாங்கன்னா, நம்மளோட ஷூஸ் வந்து நம்ம ஏதாவது கொண்டு வரோம் அப்படின்னா அது வந்து யூஸ்டு ஷூவான்னு கேட்பாங்க. நம்ம வந்து ஸ்ட்ரீட்ஸில் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தா பரவாயில்லைங்க. நம்ம ஏதாவது ட்ரெக்கிங் மாதிரி போயிருக்கோம், இல்லை வந்து மவுண்டெயினில் ஏதாவது போயிட்டு ஹைக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஷூஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட மெயின் கன்சர்ன் வந்து எந்த ஒரு டிசீஸும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, இங்கே இருக்க அக்ரிகல்ச்சர் எதுக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்றது தான் அவங்களோட கன்சர்னாக இருக்கும். ஈவன் தோ நம்ம ஊர்லேருந்து கொரியர் போட்டால் கூட சம்டைம்ஸ் வந்து பயோசெக்யூரிட்டி கிளியரன்ஸ்லேயே வந்து நம்ம லக்கேஜ் வந்து ரொம்ப நாள் ஹோல்ட் ஆகிருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ண அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நம்ம லக்கேஜ் நம்மளோட கொரியர் வந்து நம்ம கைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. மெயினாக வந்து பிக்கிள் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஊறுகாலாம் கொண்டு வராதிங்க. பட் ட்ரைட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம கொண்டு வரலாம். நான் இந்த வாட்டி வீட்டில் அரைச்ச மசாலாஸ்லாம் வீட்லேயே பேக் பண்ணி தான் கொண்டு வந்திருந்தேன். அதெல்லாம் எதுவுமே கொஷின் பண்ணல. பவுடர்ட் ஃபார்மில் எது இருந்தாலுமே பெருசாக கேள்வி கேட்டுக்க மாட்டாங்க. பட் லிக்விடாக கொண்டு வரீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம சிங்கப்பூரில் வந்து லேண்ட் ஆக போகிறாங்க. ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு ஜேர்னி. ஆன் டைம் வந்து கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. ஸோ நான் வந்து ஈவினிங் ஒரு 4:30 போல் லேண்ட் ஆகிருப்பேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் வந்து எனக்கு நியூசிலாண்டுக்கு வந்து மிட் நைட் 12:30 12:15 அப்படி தான் இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம சேஃபாக வந்து சிங்கப்பூரில் சூப்பராக லேண்ட் ஆயாச்சு. நான் வரும்போதுமே வந்து இதே மாதிரி ஈவினிங் 4:30க்கு தான் வந்து லேண்ட் ஆனேன் சிங்கப்பூரில், அதே டெர்மினல் 3ல தான். ஸோ அந்த விளாக் பார்க்கணும் அப்படின்னா பூர்ணிமா டைரிஸ் சேனலில் போய் பாருங்கள், நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் வந்து இந்தியா ட்ரிப்புன்னு இருக்கும், அதில் கண்டிப்பாக இருக்கும். சிங்கப்பூர் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வந்தேங்க. ஸோ வெளியில் வர வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ சிங்கப்பூர் டூருக்கு வந்து கவுண்டர் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் இந்த கேட் வழியாக தான் எக்ஸிட்டில் வந்து வந்ததுக்கு அப்படியே நேராகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் இருந்தது. அவங்க இந்த ஃப்ரீ சிங்கப்பூர் ட்ரிப்புக்கு நம்ம முன்னாடியே சாங்கி ஏர்போர்ட்டோட வெப்சைட்டில் போயிட்டு புக் பண்ணியாச்சுங்க. ஸோ நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹசில் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஸ்லாட்டில் 32 பேரும் என்னமோ தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ உங்கள் ட்ராவலுக்கு 50 டேஸ் முன்னாடியே நீங்கள் இதை வந்து புக் பண்ணலாம். புக் பண்ணும்போதே அது உங்களோட லே ஓவர் டைமுக்கு ஏற்ற மாதிரி என்ன டூர் அவைலபிளாக இருக்கும் அப்படின்றதையும் கிளியராக காமிச்சிடும். வந்து நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல போயிட்டு லூலு மெலான் அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பேக்கேஜ் கவுண்டர் இருக்குங்க. அங்கே போய் நம்ம லக்கேஜ்லாம் வந்து ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. ஒரு லக்கேஜுக்கு $8 வாங்குறாங்க. எங்ககிட்ட 4 பேக் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து $32 பே பண்ணிவிட்டு ஸ்கை ட்ரெயின் எடுத்துகிட்டு திரும்ப வந்து நம்மளோட அந்த கவுண்டர்கிட்டேயே வர சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஸ்கை ட்ரெயினில் அதெல்லாம் போயிட்டு வரத்துக்கே வந்து ஒரு 20-30 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ வந்து நம்மளோட டூர் வந்து ஆக்சுவலாக 7 o'clock ஸ்டார்ட் ஆகுது. நான் ஒரு 5 o'clock போல் லேண்ட் ஆகிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5:30க்குள்ளே நான் வந்து இந்த பேக் ட்ராப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். நம்ம 7 o'clock டூர்னாலும் நம்ம 1.5 hours முன்னாடியே வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து அந்த கவுண்டர்கிட்ட போயிடணும். ஸோ 5:30க்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மள மாதிரியே இந்த டூர் புக் பண்ணியிருந்த எல்லாருமே வந்து அங்கே வந்திருந்தாங்க. ஒரு நாளைக்கு நிறைய வந்து ஸ்லாட்ஸ் இருக்குங்க. டிஃப்ரெண்ட் பிளேஸஸ்க்கு வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேருந்து ஃப்ரீயாகவே கூப்பிட்டு போகிறாங்க. நம்மளோட ஸ்லாட் படி சென்டோசா ஐலாண்ட் வந்து அவைலபிலிட்டி இருந்துச்சு. ஸோ அந்த ஈவினிங் டைமில் வந்து சென்டோசா இருந்ததால் நம்ம சென்டோசா ஐலாண்ட் தான் பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து எல்லா குரூப்பையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட லோக்கல் டைம் எல்லாத்தையும் வாட்ச் எல்லாத்தையுமே சிங்கப்பூர் டைமுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்களா அது எல்லாமே செக் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயிலும் கிளியராக சொல்கிறாங்க. ஸோ கீழே வந்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுறது வெரி ரொம்ப ஸ்மூத்தான ஒரு இமிக்ரேஷனுங்க. இந்த மாதிரி ஒரு இமிக்ரேஷன் உலகத்தில் வேறு இடத்துல இருக்கானே தெரியல. அவ்வளோ வந்து அப்படியே ஜஸ்ட்டு நம்ம பாஸ்போர்ட்டை டேப் பண்ணிவிட்டு வெளியில் போகிறது தான். அண்ட் நம்ம நியூசிலாண்டோட ரெசிடென்ட் வீசா வச்சுருக்கோம் அப்படின்னா சிங்கப்பூரை வந்து நம்ம 4 days வந்து போய் ஸ்டே பண்ணலாம். நம்ம எந்த ஒரு வீசாவும் அடிஷ்னலாக எடுக்க தேவையில்ல. ஆன் அரைவல் வீசா அங்கே போய் அப்ளை பண்ணால் போதும். நாங்களும் இந்த வாட்டி
அங்கே போயிட்டு தான் ஆன் அரைவல் விசா வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கவுண்டர்லேயே வந்து ஒரு கியூஆர் கோடு வச்சுருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணி நம்ம எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணிட்டாலே போதும். அண்ட் நெக்ஸ்ட்டு அங்கேருந்து நம்மளை வந்து ஒரு பஸ்ஸுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. வால்வோ பஸ்க்கு, ஏசி பஸ்ஸு. ஸோ எல்லாரையும் வந்து அந்த பஸ்ஸில் வந்து போட் பண்ணிவிட்டு எல்லோரும் ஏறிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கவுண்ட்டையும் செக் பண்ணிக்கிறாங்க. இந்த பஸ் ஒரு 2 நிமிஷம் தாங்க லேட்டா வந்துச்சு. அதுக்குள்ள ஒரு 2000 சாரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெஷனா இருந்தது. இங்க பங்க்சுவாலிட்டிக்கு வந்து இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் வந்து பஸ்ல ஜாலியா ஏறியாச்சுங்க. நைட் டைம்ல சிங்கப்பூர் வந்து அவ்ளோ அழகா இருந்துச்சு. இந்த மெரினா பேயுமே நம்ம வந்து கிராஸ் பண்ணி போயிருந்தோங்க. அப்போ கைடு வந்து எல்லாரையும் அந்த சைட் பாருங்க, மெரினா பே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுவும் சிங்கப்பூரோட ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லைங்களா? ஸோ வந்து நம்ம இதில தான் 7 1/2 ஹார்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த ஃப்ரீ சிங்கப்பூர் டூர் வந்து நம்ம போறது வந்து நம்மளோட டெசிஷன் தாங்க. அப்படி இல்லன்னா நம்மளுக்கு வந்து விசா இருக்கு அப்படின்னா, நம்ம வெளியிலயும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இது வந்து நார்மலா வந்து இந்தியன்ஸ் நம்ம ஊர்ல இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கு. நம்ம இந்தியன்ஸா இருக்கோம். வேற எந்த கண்ட்ரி விசாவும் இல்லன்னா, நம்ம சிங்கப்பூருக்குன்னு தனி விசா அப்ளை பண்ணி, நீங்க வேற ஏதா கண்ட்ரிக்கு ட்ரான்சிட் ஆகும்போது, சிங்கப்பூருக்கும் விசா எடுத்தீங்கன்னா, நீங்க இந்த மாரி ஃப்ரீ சிங்கப்பூர் டூர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மத்தபடி வந்து நம்ம கண்டிப்பா வந்து அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு நம்ம அண்டர்ல வர்றவங்களுக்கு மட்டும் தான் நம்ம வந்து விசாஸ் எதுவும் இல்லாம ஆன் அரைவல் விசால போக முடியுது. சிங்கப்பூர் ஃப்ரீ டூர் அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள் பண்ணாலே எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியரா குடுத்துருக்காங்க அவங்களோட வெப்சைட்ல அண்ட் இமிகிரேஷன்ல. இந்த சென்டோசா ஐலேண்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. ஒரு டிஸ்னி வேர்ல்டுக்குள்ள வந்தா மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஃபர்ஸ்ட்டு உள்ளே என்டர் ஆகும்போது. அண்ட் இது பக்கத்துலேயே வந்து ஒரு க்ரூஸ் ஏரியா. ஸோ வந்து பெரிய பெரிய ஹார்பரில் வந்து நல்ல பெரிய பெரிய ஷிப்லாம் நின்றுட்டு இருந்தது. நைட் டைமில் அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. சிங்கப்பூரில் வந்து ஆக்சுவலி நிறைய க்ரூஸ் இருக்கும்னு நினைக்கிறேங்க. லைக் மல்டிபிள் கண்ட்ரீஸ்க்கு, அந்த ஏஷியன் கண்ட்ரீஸ், பூக்கெட்க்கு, பெனாங்க்கு இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து கூப்பிட்டு போகிறதுக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து சென்டோசா ஐலேண்ட் வந்து சிங்கப்பூரில் வந்து கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய ஸ்பாட் தான் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டும் எனக்கு சொன்னாங்க. ஸோ அதனால நம்ம வந்து போயாச்சு. அங்கே வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு பே பண்ணி போய் பார்க்குற மாதிரியும் இருக்குங்க. பட் இவங்க இந்த டூரிஸ்ட் கைடில் கூட்டிகிட்டு போகிறவங்க நம்மளுக்கு வந்து எந்தெந்த என்ட்ரிஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கும் அதில் கூட்டிகிட்டு போய் நம்மளை சுற்றி காமிக்கிறாங்க. இந்த ஃப்ரீ சிங்கப்பூர் ட்ரிப் வந்து ஆக்சுவலாக ஒரு 2 1/2 ஹவர்ஸ் கூப்பிட்டு போகிறாங்க. லைக் வந்து ஒரு 7 o'clock to 9:30 இதுதான் நம்மளோட ட்ரிப்போட ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து அதுக்கு ஒரு 1 1/2 ஹவர்ஸ் முன்னாடியே அவங்கக்கிட்ட போயிடணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரிப் முடிஞ்சு வந்தாலும் நம்மளோட ஃப்ளைட்டுக்கு ஒரு மினிமம் 2 ஹவர்ஸாவது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சேஃபாக இருக்கும் நம்ம வெளியில் போயிட்டு வரத்துக்கு. அப்படி இல்லை ஓனாவும் உங்ககிட்ட நீங்கள் நியூசிலாந்து ரெசிடென்ட்டோ இல்லை வேறு ஏதாவது அவங்களோட லிஸ்ட்டில் வர கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வேறு வீசாஸ் இருக்குது அப்படின்னா நம்மளே செல்ஃபாக இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச ஸ்பாட்ஸ் போய் பார்த்துட்டு வரலாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கிராப் மாதிரி போயிடுறது தான். வந்து நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் ரொம்பவே நடக்கணும். நடந்துட்டு தான் இருந்தோம் அந்த 2.5 மணி நேரமே நாங்கள். பஸ்ஸில் வரும்போது எங்களோட கைடு வந்து எங்களுக்கு சிங்கப்பூர் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்திருந்தார். அந்த எஸ்கலேட்டரில் இறங்கும்போது ஒரு டால் மாதிரி வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அதை வந்து அவரோட அடையாளமாக வச்சுருக்காரு. ஸோ எங்கே இருந்தாலும் அவர் வந்து அதை தூக்கி கை காமிப்பார், நம்ம அவர்கிட்ட போயிடணும். ஸோ ஃபைனலாக எல்லாருமே சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் பஸ்ஸில் நம்ம வந்து போட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை ஏர்போர்ட்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஜுவல் ஏர்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி வெளியில் வந்தாங்க பார்க்க முடியும். ஸோ வந்து இது வந்து டெர்மினல் 1ல் இருக்கிறதால டெர்மினல் 1ல் யாராவது போய் ஜுவல் ஏர்போர்ட் பார்க்குறீங்களா, உங்களுக்கு டைம் இருக்குன்னா இறங்குறவங்க இறங்கிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு நல்லாவே டைம் இருந்துச்சு. ஸோ அங்கே இறங்கியாச்சு. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் பிரியங்கா, ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து என்னை பார்க்கறதுக்காக ஏர்போர்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் கார்த்தி ப்ரோ, அப்புறம் அவங்க குழந்தை வேது எல்லாருமே வந்திருந்தாங்க. என் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக நான் வரும்போதுமே நியூசிலாண்ட்லேருந்து சென்னைக்கு போகும்போதே அவங்க வந்தாங்க என்னை பார்க்குறதுக்கு. பட் இமிக்ரேஷனில் வந்து எனக்கு 2 1/2 ஹவர்ஸ் தான் இருந்ததாலும் வெளியில் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவளை வந்து தூரமாக நாங்கள் வந்து ஒரு இமிக்ரேஷன் மிரர்
வழியாக தான் பார்த்துக்கிட்டோமே. அதுக்கப்புறம் மீட் பண்ண முடியல. அதுவே எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ரிட்டர்ன் வரும்போது வந்து நான் சென்டோசாலேருந்து கிளம்பும்போது தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணனேன். எனக்கு இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குது என்னோடய டூர் முடிஞ்சிருச்சுன்ட்டு. உடனே அவங்க எல்லாருமே கிளம்பி வந்திருந்தாங்க. ஈவன் தோ ஒரு கொஞ்ச நேரம் மீட் பண்ணியிருந்தாலும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. நமக்காக எல்லாருமே எஃபோர்ட் போட்டு வந்திருக்காங்க அப்படின்றதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அடுத்து வந்து அங்கே டிஸ்னி க்ரூஸ் வந்து ஒன்று வந்திருந்தது போல் சிங்கப்பூரில். அதை வந்து ப்ரொமோஷன் பண்ணுற விதமாக வந்து டிஸ்னி தீமில் வந்து நிறைய டிஸ்பிளேஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ஜுவல் ஏர்போர்ட்டில். இந்த தண்ணி ஊற்றுறது அந்த வாட்டர் ஃபாலுமே வந்து 10 o'clock நைட்டு போல் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நான் போகும்போது ஆல்மோஸ்ட் 9:30க்கு என் ட்ரிப் முடிஞ்சது இல்லைங்களா. க்ளோஸ் டு த ஹார் தான் போயிருந்தேன் நான். 10 மணி போல் தான். ஸோ இந்த லாஸ்ட்டு சீக்வன்சஸ் நல்லா பார்த்தாச்சு. பார்த்துட்டு என் ஃப்ரெண்டோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கேட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ கேட்டுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உடனே வந்து நம்ம ஃப்ளைட் போர்ட் பண்ணிட்டோம். ஏன்னா டைம் கரெக்டாக இருந்தது. என் ஃப்ரெண்டை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு என்னோடய பேக்கேஜ் கவுண்டரில் போய் பேக்கேஜ் எடுத்துகிட்டு திரும்ப என்னோடய கேட்டுக்கு வந்துட்டு ஃப்ளைட் கரெக்டாக ஏறியாச்சு. ஸோ இங்கேருந்து நியூசிலாண்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மோர் தென் 10 hours to 11 hours ஃப்ளைட்டுங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ளைட் ஏறின உடனே செம்ம தூக்கம். எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது ஆல்ரெடி பாடி. அண்ட் சிங்கப்பூர்லேயும் வேறு ரொம்ப நடந்தோம். அதுக்கப்புறம் வந்து நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஃப்ளைட்டும் வந்து அதே மாதிரி ஒரு செட்டப்பில் தான் வச்சுருந்தாங்க. நான் நியூசிலாண்ட்லேருந்து சென்னைக்கு வரும்போது எனக்கு அந்த 11 hours ஜேர்னி வந்து ரொம்ப கொடுமையாக போச்சுங்க. நான் அது என்னோடய வீடியோலேயும் சொல்லியிருப்பேன். பட் இந்த சிங்கப்பூர்லேருந்து நான் ஆக்லாண்ட் போனது வந்து எனக்கு சுத்தமாகவே தெரியல. அதுவும் நைட் ஃப்ளைட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏறினோடனே ஒரு ஃபுட்டு கொடுத்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டு தூங்கந்தான். என்டையர் ஃப்ளைட்டு வந்து ஆக்லாண்ட் கிட்ட வந்து அடுத்த மீலுக்கு எழுப்புற வரைக்கும் யாருமே எழுந்திரிச்சிக்கல. ஸோ எனக்கு வந்து அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக ஃபீல் ஆச்சுங்க. ஏன்னா வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படிடா நம்ம ரிட்டர்ன் வர இந்த மாதிரி 11 hours ஜேர்னி எப்படி கொண்டு போகிறோமோன்னு இருந்துச்சு. பட் லக்கிலி நம்ம வந்து நல்லா தூங்கியாச்சு என்டையர் ஃப்ளைட்டே. முழிச்சு பார்த்தா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஆக்லாண்ட் கிட்ட வந்துட்டோம். முழிச்சு பார்த்தா நம்ம வந்து ஆக்லாண்ட் கிட்ட ரீச் ஆகிட்டோங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அண்ட் நான் வந்த டைமில் நியூசிலாண்டோட வெதர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஆக்சுவலாக சம்மர் ஸ்டார்ட் ஆகிற பிகினிங்கில் நான் போயிருந்தேன். நல்ல ஒரு பீக் சம்மர் நாங்கள் வரும்போது வந்து பார்க்கும்போது ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது அங்கேருந்து லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம். உண்மையாலுமே நான் வந்து சிங்கப்பூர் மேலே ஃப்ளை பண்ணும்போதும் சரி, மற்ற கண்ட்ரீஸை பார்க்கும்போதும் சரி, நியூசிலாண்டோட ஒரு லேண்ட்ஸ்கேப் பார்க்குறது வந்து அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக தான் இருந்துச்சு எனக்கு உண்மையாலுமே அந்த ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது. ஆன் டைமுக்கே வந்து நம்ம வந்து லேண்ட் ஆகிட்டோங்க. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு வந்து எனக்கு நேப்பியருக்கு பார்த்தீங்கன்னா 5:15 போல் நியூசிலாண்ட் டைம் படி. ஸோ அந்த ஃப்ளைட்டு வந்து நம்ம அடுத்து போய் கேட்ச் பண்ணணும். நடுவில் ஒரு 2 hours தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது சஃபிஷியன்ட் தான். ஆனால் நம்மளோட பயோ செக்யூரிட்டி கிளியரன்ஸ்க்காக நம்ம போயிட்டு நம்ம லக்கேஜ் எடுத்து எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி திரும்ப நம்ம டொமஸ்டிக்கு வந்து எல்லா லக்கேஜையும் எடுத்துகிட்டு போய் நம்ம தான் திரும்ப செக்இன் பண்ணி போடணும். ஸோ டொமஸ்டிக்காக அகெயின் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இதையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் நம்மளோட டிக்கெட்ஸை நம்ம வந்து ப்ராப்பராக பார்த்து புக் பண்ணோங்க. ஃபைனலி நம்ம நியூசிலாண்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. உள்ளே வந்து வந்தோடனே நம்மளுக்கு டியூட்டி ஃப்ரீ வரும். ஸோ இப்போ டியூட்டி ஃப்ரீயில் வாங்குகிற அளவுலாம் எந்த தெம்பும் இல்லை, சுற்றி பார்க்கவும் தெம்பு இல்லை. ஸோ நம்ம நேராக வந்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு லக்கேஜ் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இமிக்ரேஷனும் வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் லக்கேஜ் எடுக்கிறதுக்கு போயாச்சு. லக்கேஜ் எடுத்துகிட்டு அடுத்து பயோசெக்யூரிட்டி கிளியரன்ஸும் ஸ்மூத்தாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வெளில வந்தாச்சுங்க. வெளியில் வந்தால் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அசோக் ப்ரோ, அப்புறம் என் தம்பி பாலா, பூஜா, என் தங்கச்சி, அப்புறம் வந்து என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அனு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ 2 பேருமே 2 கார் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. திங்ஸ் எல்லாம் வந்து அதில் ஒரு காரில் ஏற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அங்கே
இன்டர்நேஷ்னல்லேருந்து டொமஸ்டிக்கு வந்தாச்சு. ஸோ நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இன்னும் ஈஸிங்க நம்மளை வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு. அண்ட் என் தங்கச்சிக்கு வந்து ஊர்லேருந்து கண்ணாடி வாங்கிட்டு வந்திருந்தோம். அவள் வீட்டில் போட்டு காமிச்சு எல்லாருக்கும் வீடியோ காலில் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அடுத்த ஃப்ளைட் வந்து நம்ம நேப்பியருக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கூடையும் பேசிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. ஒரு 5:15 ஃப்ளைட் வந்து 5:30க்கு டிலே ஆச்சு. அவ்வளோதான், ரொம்பலாம் டிலே ஆகலை, ஒரு 15 மினிட்ஸ் டிலே ஆச்சு. ஸோ 1 ஹவர் ஃப்ளைட் ஜர்னி நம்மளுக்கு கரெக்டாக ஆக்லாண்ட் டு நேப்பியரும். நேப்பியருக்கு நம்ம வந்து ரோட் ட்ரிப் வழியாகவும் நம்ம வந்து வரலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்லையாவது கார் விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ளை பண்ணாமல் வந்து காரில் வரலாம். அப்படி இல்லைனா பஸ் புக் பண்ணி வரலாம். ஆனால் எதுவுமே பஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் இருக்கும். அண்ட் கார் வந்து நான் ஏன் இந்த வாட்டி சூஸ் பண்ணலன்னா, நம்ம வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணி வரோம். அதுக்கப்புறமும் ஒரு 7 ஹவர்ஸ் காரில் வந்தோன்னா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். அண்ட் வந்து லேண்ட் ஆன நெக்ஸ்ட் டேவே நான் வந்து ஒர்க் போகணும். எனக்கு வந்து எந்த அடிஷ்னல் லீவும் கிடையாது. ஸோ சண்டே நைட்டு தான் வந்து ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறேன் அப்படின்னா, நான் மண்டே காலைல 8 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து எந்த ரிஸ்க்கும் எடுக்கலை. ஸோ எனக்கு வந்து ஃப்ளைட்டே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆக்சுவலாக அதுதான் ஒரு வைஸ் டிசிஷன். இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு கடைசியில் அந்த டொமஸ்டிக்குக்காக பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஜேர்னி வந்து ரொம்ப இன்னும் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டு ரொம்ப டயர்டான ஒரு ஃபீல் இருக்குங்க. நம்ம நேப்பியர் கிட்ட வந்து லேண்ட் ஆயாச்சுங்க. ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது இந்த ஃப்ளைட் ஜேர்னியுமே. எந்த ஒரு ஃபர்தர் வெதரால் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம ஆன் டைமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். வந்து நியூசிலாண்டில் வந்து டொமஸ்டிக்காகவே நம்ம வந்து ஆன் டைம் ரீச் ஆகிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வெதரால் வந்து மல்டிபிள் ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணுவாங்க, டிலே ஆகும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்மளோட 3 ஃப்ளைட் ஜேர்னியுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து சேஃபாகவும் நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நான் வந்து ரீச் ஆகும்போது இந்தியன் டைம் படி வந்து நவம்பர் 9th மார்னிங் 11:30க்கு வந்திருந்தேங்க. ஸோ நவம்பர் 8th மார்னிங் வந்து நான் காலையில் 4 o'clock திண்டிவனத்துலேருந்து கிளம்புனேன் இந்தியன் டைம் படி. ஸோ மோர் தென் வந்து ஒரு 30 to 32 ஹவர்ஸ் கிட்ட வந்திருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டே 4 o'clock முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 8 ஹவர்ஸ் வேறு. ஸோ ஒரு 32 ஹவர்ஸ் 33 ஹவர்ஸ் ஜேர்னி டோர் டு டோர் நம்மளுக்கு. பட் நம்ம என்னென்னா இவ்வளோ பெரிய ஜேர்னி வந்து நம்மளுக்கு சேஃபாக வந்து நம்ம லேண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக தாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட லக்கேஜ் எடுக்கிறதுக்கு தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லக்கேஜும் வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ நம்மளோட 4 பேகு அதுக்கப்புறம் ஹேண்ட் கேரிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம காரில் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீடு வந்து நம்மளுக்கு பக்கத்தில் தாங்க, ஒரு 10 minutes தான் ஏர்போர்ட்லேருந்து. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இவ்வளோ பெரிய ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சது வந்து ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்தியா போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக தான் நான் 2025ல் பார்க்குறேன். எல்லாரையும் பார்த்துட்டு வந்ததே வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பூர்ணிமா டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.